வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ப்ரைடலான லுக் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் தான். இது நார்மலாக நம்ம பார்க்குற டிசைன் தான். இது வந்து நல்ல கோல்டு கலரில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது ஆப்போசிட் கலர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கோல்டு கலர் ஜரி அண்ட் கோல்டு கலர் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு மெட்டீரியல் ஒர்க்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 லைன் வந்து ஜரியிலே ஃபுல்லாக போட்டுக்கணும். வேணும்னா நீங்கள் 3 லைன் வரைக்குமே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீட்டில் லைன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க பீட்ஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு. இது வந்து மேக்ஸிமம் நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். ஏன்னா பிகினர்ஸ் வந்து நம்மளுடைய முன்னாடி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. இப்போ நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டு நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா லைட்டாக கேப் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து தள்ளி தள்ளி தெரியும் பீட்ஸ். ஸோ இதே மாதிரி கரெக்டாக 90 டிகிரியில் எல்லா பீடும் சேமாக வச்சுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின். நம்ம ஸ்டோன் செயின் வந்து மெட்டீரியல் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரிய ஸ்டோன் செயின்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுது. ஸோ அதனால் நான் எப்பயும் போல் யூஸ் பண்ணுற சேம் ஸ்டோன் செயினே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் நம்ம எப்பயுமே எஸ் டைப்பில் போடாமல் ஒன்று விட்டு ஒன்று பட்டன் ஹோல் டைப்பில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் இதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 டைப் இருக்குது. அதில் நம்ம வந்து எஸ் டைப் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 வந்துட்டு லைனாக அப்படியே வச்சுட்டு வந்துக்கலாம். ஏன்னா நம்ம இது ஃபுல்லாகவே மெட்டீரியல் ஒர்க் தான் பண்ணுறோம். கஸ்டமர் வந்து கேட்டது மெட்டீரியல் ஒர்க் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்கல. அவங்களோட இன்னொரு ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ஒரு பீடு வந்து நம்பர் 4, ஒரு பீடு சுகர் பீடு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வரிசையாக கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் அப்படியே ஃபுல்லாகவே மெட்டீரியல் ஒர்க் தான். அவங்க வந்து கேட்டது இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைடாக இந்த மாதிரி லுக் இருந்தால் போதும் அந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே விட்டோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து அவ்வளோ ஒன்றும் எடுத்துக்காட்டாது. ஸோ அந்த லைன்ஸை வந்து எடுத்துக்காட்டுற மாதிரி நான் 3 பீடு மட்டும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அப்படி நம்ம அரும்பரும்பாக வைக்கிறத விட இது மாதிரி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் லுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து எப்பயும் போல் எண்டு நாட்டும் போட்டுக்கலாம். நம்ம வந்து லைட்டாக அந்த பீட்லேயே வந்து சிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முடிக்கும்போது நீங்கள் அதை என்ன பண்ணணும், அதில் லாஸ்ட்டாக நம்ம அந்த ப்ளவுஸவே முடிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப மட்டும் எண்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸில் வந்து நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டல, பட் நிறைய ப்ளவுஸில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ நம்ம ஓவரால் புட்டாஸ் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓவரால் புட்டாஸ் வந்து இந்த மாதிரி ப்ரைடலாக போடும்போது மேக்ஸிமம் நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து செக்குடு போர்ஷன் மாதிரி போடுவோம். அதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது ப்ளவுஸில் பேக் நெக்லேயும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுலேயும் நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம க்ளூ வச்சுட்டோம், ஒரு சைடு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ட்ரை ஆகிக்கும். அப்படி ட்ரை ஆகலை அப்படின்னா நீங்கள் அயன் பாக்ஸை வந்து கீழ்ப்பக்கமாக லைட்டாக சூடாக இருக்கையில் வச்சு காமிச்சிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ட்ரை பண்ணுங்கள், பட் ரொம்ப சேஃபாக கம்மியான சூட்டில் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை சுற்றியும் பீட் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ஸ்டோன் வைக்கிறதுக்கு பதிலாக ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி பீட் வச்சிங்கன்னா ரொம்ப ப்ரைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எம்போசிங்காக இருக்கும். ஏன் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து சும்மா வைக்கிறது இல்லை, பீட் வைக்கிறோம் அப்படின்னா லைட்டாக அது ஏதாவது மேலே கைப்படும் போதோ இல்லை வேறு ஏதாவது உரசும் போதோ கண்டிப்பாக ஃபிட்டிங் ஸ்டோன் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை சுற்றி நம்ம பீட் வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபிட்டிங் ஸ்டோன் கீழே விழுகாது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வைக்கிறது. ஸோ இதே மாதிரி ஓவராலாக புட்டாஸில் ஃபுல்லாக சுற்றி வைக்கணும். அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் மட்டும் வைக்காமல் இப்போ நான் அதுக்கு லைட்டாக அந்த ஒரு 3 ஹேங்கிங் மாதிரி வைக்க போகிறேன். சிங்கிளாக ஃபிட்டிங் ஸ்டோன் அதை சுற்றி சுகர் பீட் மட்டும் வச்சோன்னா அவ்வளோ லுக் இருக்காது. பட் இந்த நம்பர் 4ம் நம்பர் 3, அதாவது நம்பர் 4ஓ நம்பர் 3ஓ வச்சுட்டு 3 வச்சிங்கன்னா சுகர் பீடுக்கு பக்கத்தில் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் நம்பர் 4 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வச்சு பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லுக்கும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இதுதான் பேக்
நெக்கோடைய ஃபுல் லுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இதோடவே நான் உங்களுக்கு வந்து ஸ்லீவும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஸ்லீவும் வந்துடும். எந்த கலரும் மிக்ஸ் ஆகாமல் மெட்டீரியலில் மட்டுமே நம்ம ப்ரைடாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரைட்னஸை நீங்கள் இன்னும் கூட்டிக்கணும். நம்மளுக்கு வந்து ஸ்டோன் செயினும் பீட்ஸும் வந்து ஃபிட்டிங் ஸ்டோனோடு சேரும்போது இன்னும் நல்லா பிரைட்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான். அதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக மெட்டீரியல் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து செக்குடு போட்டுட்டேன். செக்குடு வந்து உங்களுக்கு நம்ம ஸ்கேல்லையே போட்டுக்கலாம். அது வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வந்து ஏர்லியர்ஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த செக்குடில் ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 பீட்ஸாக தான் அட்டாச் பண்ணணும். 90 டிகிரியில் வந்து நம்ம நீடில் வச்சுக்கணும். சேம் டைம் வந்து கரெக்டாக நம்ம அந்த லைன்லேயே கொடுத்திங்கன்னா மட்டுமே போதும். ஃபுல்லாக எல்லாமே கொடுத்துடலாம். செக்குடு ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஒரே சிங்கிள் பீட் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ஜர்தோசி எடுத்திருக்கேன். செக்குடு வந்து இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்றதுனால செக்குடில் இந்த ஜர்தோசி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 பாக்ஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த செக்குடு நம்ம ஃபுல்லாகவே அந்த கரெக்டாக அந்த டேர்னிங்ஸுக்கு ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் அதுக்கும் ஜர்தோசி கொடுத்து மாற்றினீங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக டேர்னிங்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த டேர்னிங் வரும்போது ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து திருப்பணும். நம்ம நார்மலாக செயினுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து திருப்புவோம்ல, அதே மாதிரி ஜர்தோசிக்கும் கொடுத்து திருப்பணும். எகெயின் மறுபடியும் ஃபுல்லாகவே போடணும். இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போடணும்னு சொல்கிறேன்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். எகெயின் மறுபடியும் ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்புறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக வரும். நான் இது வந்து மேக்ஸிமம் நிறைய ஜர்தோசி வீடியோஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது ஒரு 2 ஸ்டிச், ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து திருப்பணும். ஒரு ஸ்டிச் அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து திருப்பினீங்கன்னா அழகாக வரும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பேக் நெக்கில் வந்துட்டு ஓவரால் புட்டாஸ் வச்சுருப்போம்ல, சேம் அதே ஃபிட்டிங் ஸ்டோன் தான் இங்கேயும் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட ஜாயின்ட்ஸ்லையெல்லாம் அரும்பரும்பாக வைக்க போகிறோம். நம்பர் 4ஐயும் சுகர் பீடையும் நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த ஜாயின்ட்ஸில் இந்த மாதிரி நம்பர் 4 பக்கத்தில் இருக்க மாதிரியும் சுகர் பீடு ஓரமாக இருக்க மாதிரி அரும்பரும்பாக வைப்போம் இல்லையா, சேம் அதே தான். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் எண்டு நாட் போட்டாலும் போடலாம், இல்லை அப்படியே நம்ம இந்த சுகர் பீடில் மாட்டி விடுவோம்ல, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் இந்த மாட்டி விடுறதுல வந்து கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் நூல் லூஸாக விட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அந்த மாட்டி விடுறது வந்து கரெக்டாக எல்லாத்தையும் அந்த 4 சைடு வச்சுட்டு கடைசி சைடு வைக்கும்போது நீங்கள் எண்டு நாட் போட்டு அடுத்ததுக்கு போகலாம், அடுத்த பாக்ஸுக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸுக்கும் சேம் அந்த மாட்டி விட்டதோடையே போனீங்க அப்படின்னா மேபி அது வந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மட்டும் அந்த இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டுக்கோங்க, போடுற மாதிரி இருந்ததுன்னா. நான் இப்போ உங்களுக்கு 4 சைடும் போடுறதே நான் வந்து எண்டு நாட் போட்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபுல்லாக போட்டணும். சேம் இதே மாதிரி இந்த பாக்ஸஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மோட்டிஃபை ஃபில் பண்ணுவோம். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மோட்டிவ் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேக் நெக்கில் போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் சுகர் பீடை வந்து கொடுத்துக்கணும். இப்போ வந்து இது ஃபிட்டிங் ஸ்டோன் தானே, இதை சுற்றி எதுக்கு நம்ம இதெல்லாம் வைக்கணும், அப்படியே நம்ம டைரெக்டாக வந்து பீட்ஸ் வந்து ஹேங்கிங் கொடுத்துடலாம்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. எப்பயுமே ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு தான் நீங்கள் சுற்றி வந்து அந்த சுகர் பீடே கொடுக்கணும். ஏன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து சீக்கிரமாக விழுந்துடும். இதுவே நம்ம நார்மல் ஸ்டோன் கூட வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் விழுகாது, பட் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து சீக்கிரம் விழுந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் சுகர் பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஹேங்கிங்க்கு மாதிரி நான் பேக் நெக்லேயே உங்களுக்கு இது சொல்லியிருப்பேன். ஸோ சேம் அதே மாதிரி 3 அரும்பரும்பாக இருக்கிற மாதிரிக்கு வச்சுக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம வந்து இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான், ஆனால் கிராண்டாக உங்களுக்கு முடிஞ்சிடும். வேறு நம்ம இந்த செக்குடு போட்டோன்னாவே உங்களுக்கு கிராண்ட் லுக் கிடச்சிரும். ஸோ இது மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் கிராண்ட் லுக்கோடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ப்ளவுஸோட எல்லா புட்டாஸையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபுல்லாக முடிச்சாச்சு. கம்ப்ளீட் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி நீட்டாக இருக்குது. ஷார்ட் ஸ்லீவ்ன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கம்மியான அமௌண்ட் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நிறைய வீடியோஸில் வந்துட்டு பேக் நெக்கு ஸ்லீவ் எல்லாமே காட்டுவேன். பட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா நான் கஸ்டமர்கிட்ட கொடுத்து விட்டுருவேன். பட் இந்த ப்ளவுஸ் வந்து காட்ட முடியும். நான் ஹேங்கிங்ஸ் வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அதாவது ஸ்லீவ்லேயும் நம்ம வந்துட்டு கீழே ஹேங்கிங்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீட்ஸில் வச்சுருக்கேன். ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கிராண்ட் லுக்கே கொடுத்துச்சு. எந்த விதமான ட்ரேசிங் பேப்பர்ஸ், ரொம்ப கிராண்டான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிராண்டாக லுக் மட்டும் நிறைய மெட்டீரியல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி, சேம் டைம் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.